ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லவ்விங் நெவர் ஃபர்கெட்டிங்கோட ஃபோர்த் பார்ட்டு பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் எல்லா ஸ்டோரியும் சொல்லி காட்டணும்னா அப்போ தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அதோட குழந்தையும் அவளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட அடுத்த நாள் கட் பண்ணி இங்கே சியானை கட்டுறாங்க. சியானுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு வந்துக்குது. அதாவது மிஸ்டர் லின் இருக்காங்களே, அவங்க தான் ஏதோ வெல்கம் பார்ட்டி மாதிரி வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வந்துடணும். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கூட வரேன்னு சொல்லியிருக்காரு, நீனும் உங்கள் அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, கண்டிப்பாக வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம சியானு சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்குமே இன்விடேஷன் கார்டு வந்துருக்குது. இந்த பார்ட்டிக்கு போகணுமா வேண்டாமா, ஏன்னா பிஸ்னஸில் ஏகப்பட்ட போட்டி வரும் போல் இருக்குது, இவர் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பார்ட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே குழம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு மேனேஜரும் இங்கே கண்டிப்பாக போயிட்டு வந்தால் நல்லது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே போகலாம், ஆனால் என்ன அங்கே டான்ஸ் பார்ட்டின்லாம் இருக்குது, என் கூட சேர்ந்து யார் டான்ஸ் ஆடுப்பா, நீ வேணால் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி மேனேஜரை பார்த்து கேட்டோன்னே, சாரி சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி டக்கல் அடிக்கிறான்னு தெரியல. அதோட இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய பார்க்குறதுக்கா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனால் இதை வந்து நம்ம ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கா இங்கே வரா, நான் தான் சொன்னேன்னு இந்த குழந்தைய பார்க்க வரக்கூடாது, இவ்வளோ அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு, நீ ஒன்றும் கோர்ட்டில் அப்ளை பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேட்டோன்னா நம்ம ஹீரோ இல்லை, அவன் வந்துட்டு போட்டு ஏன்னா பையனோட மனசும் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் அவனுக்கு அம்மாவோட அன்பும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதெல்லாம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் சரி வா அவங்களோட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது நீ என் பேரன் பிள்ளையை பார்க்க நீ இங்கே வரக்கூடாது, உனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ சொல்லியிருந்தா அப்படிங்கிற மாதிரி செக்கை தூக்கி நீட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த செக்கை வாங்கி பார்த்து, இல்லை என் குழந்தைய நான் விற்கிற மாதிரிலாம் இல்லை, என் குழந்தைய நான் எப்போதுமே கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி உங்கள் பையனோட இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட வந்துட்டு அவங்க குழந்தைக்கு பிடிச்சமான நிறைய டிஷ்ஷெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோ நீனும் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அவளை நம்ம ஹீரோயினும் குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா அவள் வீட்டு வாசலில் ஏதோ 2-3 கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. என்னடா அது கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, யார் வச்சுருப்பான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சியான் தான் வச்சுருக்கான். அதாவது நாளைக்கு பார்ட்டிக்கு நீனும் கண்டிப்பாக என் கூட வரா, அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ்ஸு செப்பல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் போட்டு பார்க்குறா. நானும் கண்டிப்பாக பார்ட்டிக்கு போய்த்தாங்கன்னு, ஏன்னா மேனேஜர் கண்டிப்பாக லீவோட பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்ட்டிக்கு வர ஒத்துக்கிறா. இங்கே நம்ம ஹீரோவும் மாந்தியும் வராங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நீ இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. மாந்தி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி சியானும் நம்ம ஹீரோயினுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்களாம் யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்கா, அதுவும் சியான் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியான் நேராக கூட்டிகிட்டு வந்து நம்ம மாந்தியை பார்க்குற மாதிரி வந்து, மாந்தி எப்படி இருக்கா, அந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மாந்தி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னது நீ இங்கே வந்திருக்கா, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சியான் இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சோன்னா இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோவுக்குமே வயிற்றுல கொஞ்சம் எதை கபகபன்னு எரியிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவன் எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, ஏன்னா திடீர்னு அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி பார்ட்டி போய்கிட்டு இருக்குது. அதாவது லீன் எதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காண்டா, அவள் பொண்ணு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காள், அதுக்காகத்தான். ஆனால் வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் அவரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இவ தான் என்னோட டாட்டர் யூஎஸ்ஏல படிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ இவ இங்கே வந்திருக்கா, அதுவும் இல்லாமல் என்னோட பிஸ்னஸ் இனிமே இவ தான் கவனிச்சிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஓ அப்படியே உங்கள் பிஸ்னஸ் இனிமே இவங்க தான் கவனிச்சிக்க போகிறாங்கண்ட. அம்மா வயசாச்சுல, அதனால அவள் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்காகத்தான் வெல்கம் பார்ட்டி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா இவர் எப்படியா தனியாக மீட் பண்ணி நம்ம பிஸ்னஸை பற்றியே பேசணும், நம்ம ப்ராஜெக்ட் எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு இவளும் தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து ப்ராஜெக்டை பற்றி பேசலான்னு வரான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து நின்றானா இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ எப்படி நான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட தாங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவை பார்த்து அந்த லின்னும் பேசிக்கிட்டு இருந்தாப்புல, சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறா, ஒன்றும் இல்லை என் ப்ராஜெக்ட் விஷயமா மேனேஜர் தான் நீங்கள் அனுப்புனாரு, நான் லின்னை பார்த்து பேசலான்னு தான் நானும் இந்த பார்ட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு. உடனே இதை கேட்டால் நம்ம ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சியான் வந்துடான். அவன் ரொம்ப அழகாத்தான் இருப்பான், ஏன்னா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டோம் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறி போயிடுது. அதோட சியான்னு சொல்கிறான், இந்த பார்ட்டிக்கு உங்கள் அம்மா வரதா கேள்விப்பட்டேன், இங்கே இப்போ நிறைய பேர் இப்போ வருவாங்க, ஓல்டு ஃப்ரெண்ட்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க, நிறைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாந்தி வந்துடா. சரி எதுக்காக இதை பற்றி இப்போ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாவம் வான் மட்டும் தனியாக அங்கே உட்காந்து விட்டுருக்கால, இப்போ என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் சியான் அங்கேருந்து கிளம்பி வந்து வானை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னத்தில் ஸ்டொமக் பெயினாக இருக்குது போல இருக்குது, அவள் வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தோன்னே சியான் என்னாச்சு
என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உனக்கான வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவங்க 2 பேரும் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அவனும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, நீ எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தா? உண்மையிலே நீ உன்னோட பிஸ்னஸ் விஷயமா தான் வந்தியா, இல்லை எல்லாத்துக்குமே டாங்கோட அம்மா நீ தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சியா? அதுவும் இல்லாமல் இப்போ சியானோட சுற்றிக்கிட்டு இருக்கா, இதால் எனக்கு நிறைய கெட்ட பேரும் அவமானத்தையும் தேடி தரணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. வேறு பின்ன என்ன, உன்னாலே எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது அவமானம் வந்துச்சு அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சியான் அங்கே வந்துடுறான். நீ எப்படின்னா தைரியம் இருந்தால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட நீ இந்த மாதிரிலாம் பேசுவா அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம்மா நீ சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இன்னும் அங்கே இன்னும் சொல்கிறார், ஆமாம்மா பாட்டி நல்ல விதமாக போயிட்டுருக்குது, எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சியான் நம்ம ஹீரோட அம்மா பக்கத்தில் வந்து, என்ன இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். எங்கள் அப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நிச்சயமாக அவர் வரமாட்டார்ல. சில விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்தோம், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் எப்படி ஏமாந்து போகிறேனோ அதே நீங்களே ஏமாந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ எல்லாருமே அப்படியே அமைதியாக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் காரில் வரும்போது கேட்குறா, ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே, சீன்னு சொல்கிறீங்களே அவர் யார் அப்படிங்கிற மாதிரி. அவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக, எதுக்கா நீ அதை பற்றி கேட்குறான்ட்டு, இல்லை அவரோட சர்நேமும் உங்களோட சர்நேமும் ஒன்றா இருக்கு, அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாகிறா. நம்ம சியானா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக கார் ஓட்டிகிட்டு வந்தவன் அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். சீனிங்கிறது எங்களோட அப்பா தான். நான் வந்து 1 வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் ஒரே பிஸ்னஸ்ன்னு ரொம்ப பிஸியாக இருந்தார். என்னை கண்டுக்கவே மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் வருவார். அப்போ கூட என்னை வந்து எங்கூட பேசவோ விளையாடவோ எதுவுமே செய்ய மாட்டார். எங்கள் பாட்டி தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. அப்புறம் நான் ஹைஸ்கூல்லாம் வந்து நான் யூஎஸ்ல தான் படித்தேன். என்னோடய கிராண்ட்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்குன்னு அன்பு பாசம் எல்லாத்தையும் எதிர்பார்த்தா நான் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவை சரியாக நான் மீட் பண்ணுறது கூட இல்லை. நான் இப்போ பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. இப்போவா தான் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். அவர் பிஸ்னஸ்லேயோ அவர் விஷயத்துல நான் எதுவுமே தலையிடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் எல்லா உண்மையாக சொல்லி கட்டுறோம். நம்ம ஹீரோயினா அவனுக்காக ஆர்டர் சொல்கிறா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் டாங் ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கேம்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் குழந்தை எல்லாருமே வந்திருக்காங்க, மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதோட அவங்க மிஸ்ஸும் சொன்னாங்க, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேம் வந்து வைக்க போகிறோம். அதாவது உங்கள் 2 பேர் காலோடையும் ஒன்றா கட்டிக்கிட்டு நீங்கள் ஓடணும், 3 காலில் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட காலை கட்டிக்கிட்டு எல்லா பேரண்ட்ஸ் ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அதே மாதிரி காலை ஒன்றா கட்டிக்கிட்டு ஓடி வராங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே தடுமாறினாலும் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படி பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடக்க, நம்ம ஹீரோயினுமே வேகமாக நடந்து கட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டாக வராங்க. இதை பார்த்தோன்னா அந்த டாங்குக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எங்கள் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படி தடுமாறி ஒத்த மேலே ஒத்த விழுந்துக்கிறாங்க. அதோட அடுத்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வச்சு எதோ கிராஃப்ட் பண்ணுற மாதிரி. அதுலேயுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் வின் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த ப்ரைஸுமே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கிடைக்கிது. அப்போ தான் டாங் வந்து அங்குள்ள ஒரு ஏதோ ட்ரீயில் வந்து முட்டை வந்து கீழே விழுவுற மாதிரி இருக்குது. அம்மா அந்த குருவியோட முட்டை கீழே விழ போதுமா, அதை நம்ம சரியாக அந்த நெட்டில் வச்சிடலான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு குழந்தைய அப்படி தூக்குறா. இருந்தாலுமே எட்டலை. ஆனால் இவ்வளோ மல்லு கட்டி தூக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுமே சேர்த்து தூக்குறான். நம்ம ஹீரோயின் என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக 2 பேரும் சேர்த்து ஒன்றா தூக்க. ஆனால் அந்த குட்டி பையனை நெஸ்ட்டில் கரெக்டாக அந்த எக்கை வச்சுட்டு அதோட இறங்குறான். உடனே இறங்கின அந்த பையனை, அப்பா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்னையே அம்மாவும் சேர்த்து தூக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைண்டு. இல்லைப்பா பாவம் அந்த மட்டும் எக்கு கீழே விழுந்தால் உடஞ்சி போயிரும்ல, அப்போ அவங்க அம்மா அப்பா வந்தால் தேடுவாங்களா, அதுக்காகத்தான்ப்பா நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்களும் ஒன்றா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னும்போது நம்ம ஹீரோவுக்கு என்ன மாதிரி தெரியல, லைட்டாக மனசு சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் அதோட காரில் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில் ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காரை மறைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனும் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு முடியல, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் வர வழியில் என்னோட ஃபோனு மணி எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன். எங்கள் அக்கா இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரமாக அவங்களுக்கு கால் பண்ணி வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். முன்ன பண்ண தெரியாதவங்களாம் காரில் ஏற்ற முடியாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்லை உங்களை பார்க்கல பாவமாக இருக்குது, இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஆட்கள் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பண்ண முடியாதுன்னு சொன்னால், அப்போனா சரி நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு
வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு காரையாக மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவட பார்த்தா நம்ம ஹீரோவே வர வந்துட்டு இப்போ என்ன இவங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தானே போகணும் நம்ம கார்லேயே போகலாம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் அவனும் சொன்னான் எங்கள் அக்காவுக்கு நான் கால் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை இந்த இருக்குது மெடிசன் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு வரா. அவள் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டருந்து வாங்கின பணத்தை சேலரி வந்தோடனே தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அவங்கள பார்த்தா கெட்டவங்க மாதிரி இல்லை வயசானவங்களாக இருக்காங்க அவங்களால நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் நம்ம ஹீரோவும் அதோட குழந்தை தூங்க வச்சுட்டு என்னென்னு தெரியல ஃபோன் எடுத்து அப்படி நம்ம ஹீரோயினோட சேர்ந்து இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்னமோ மறுபடியும் மனசில் தோணுது போல இருக்குது. அவனே அறியாமல் அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்க போல இருக்குது. அதுக்காக ஹெல்ப்புக்கு அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவனை எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஓ அப்படியா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. இருந்தாலுமே அவளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த நேரம் பார்த்து சியானும் கால் பண்ணோன்னு இவளுக்கு ஃபீவர்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவனும் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். உனக்கு ஃபீவர்னு உன் ஃபோன்லேயே உன் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காகத்தான் உனக்காக லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அம்மா மெடிசன் எங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த சொல்கிறா. உடனே அவளுக்காக போய் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாட் வாட்டர்லாம் போட்டு கொடுத்து அவளை அப்படி தாங்குன்னு தாங்குறான். கொடுக்கும்போதே அவன் மனசில் உள்ள ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறான். அதாவது எனக்குன்னு ஒரு உறவு இந்த மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அவன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல அடிக்கடி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே வேலை பார்க்கும்போது இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த மேனேஜர் என்ன சார் நீங்கள் அடிக்கடி இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோவோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா சார் அப்படியா அப்புறம் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பாரு அதுவும் 3 நாளைக்குள்ளே எனக்கு சப்மிட் பண்ணணும்னு சொன்னேன்னா என்னது 3 நாளைக்குள்ளே ஐயோ அப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் பாவம் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அதாவது லீனோட டாட்டர் இருக்காங்கள்ல லியோக்கு அவளை நீ போய் பாரு இன்றைக்கி ஈவினிங் 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ சியானு பக்கத்தில் வந்து அப்படியே அவளுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வந்தோமா. ஆனால் அவன் நெத்தியை தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு போற்றி விட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீட்டிலே இருந்து இவளை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் அந்த லியோக்கை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். ஆனால் அவளும் சொல்கிறா அம்மா உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் யாருமே மேரேஜ் பண்ணலை ஆனால் எப்படியோ ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் பெற்று எடுத்துக்கிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு எனக்கும் சத்தியமாக செட்டே ஆகாது எதே எங்கள் அப்பா சொன்னாங்க சொல்லி தான் உங்களை மீட் பண்ண வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஆமாம் என்னோட கேரக்டரும் உன்னோட கேரக்டரும் சரி வராது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவளும் சொல்கிறான் ஆமாம் நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்கள் அப்பாட்ட சொல்லி நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டோன்னா அதுக்கு அவ்வளோ இல்லை இன்னும் கொஞ்சம் நான் லவ் பண்ணிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சியானுக்கு கால் பண்ணி சொல்கிறா. இன்னைக்கு நான் லியோட டேட்டிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது நம்ம ஹீரோயின் காதில் விழுந்துருது. ஒன்று டக்குன்னு அவளுக்கு பொறையறிடுது. நம்ம சியானு இதை கவனிச்சிட்டு சரி இப்போ அதனால என்னண்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு அவர் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவளை சியானை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்ல அவனை அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியா அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் கட் பண்ணிடுறான். ஐயோ அவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பாவம் அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட சியானா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிச்சி அப்படி ஹார்ட்டில் வச்சுட்டு என் ஹார்ட் ஃபுல்லாக இப்போ நீ மட்டும் தான் இருக்கா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு உறவு தான் வேணும் உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன் உன் குழந்தையும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அவளும் சொல்கிறா இல்லை இப்போ எனக்கு மேரேஜை பற்றிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி அவளுக்குலாம் சூட் ஆக மாட்டேன்னு சொல்லும்போது நீயே அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும் நீனே ஹாப்பியாக இருக்கணும் நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவளும் அப்படியே அமைதியாக இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. மாந்தி பொண்ணுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு போல இருக்குது. ஆனால் நடிக்க அங்கேயெல்லாம் போகலப்பா நான் உனக்காக அந்த சான்ஸே வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் குழந்தையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு
ஆஹா! தப்பான நேரத்தில வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கும்போது, அந்த குழந்தைய அப்பா வாப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் டாடி ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம அப்புறமா வருவோம். வா உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தூங்க வைக்கலான்னு சொல்லும்போது, அந்த குழந்தையும் இல்ல எனக்கு இங்க வேண்டாம். நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோவும் சரி வா வெளியில போவோம்ன்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே வெளியில வராங்க. அப்ப மாத்தியும் வந்து நம்ம ஹீரோட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாரி அவனோட சேட்ட சரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் மாந்தி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு மாந்தியும் சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அதோட காலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான், இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் ஜெலுசாக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாதுல்ல, அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோவோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் குழந்தைக்கு ஏதோ திடீர்னு ஸ்டொமக் பெயின் வந்ததுனால அந்த நைட் நம்ம ஹீரோயின் அந்த வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதோட நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவும் எதார்த்தமாக சொல்கிறான், அதாவது சின்ன வயசுலேயே என்னை எங்கள் அப்பா விட்டுட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாவம் அதுலேருந்தே எங்கள் அம்மா தனியாக என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதனால தான் நான் வந்து எங்கள் அப்பாவோட பேர் வைக்காமல் எங்கள் அம்மாவோட பேரை நான் சன்னமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உனக்கு தாங்க நினச்சா கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் அதை பற்றி நினைக்கல, ஆனால் அவனும் உங்களை மாதிரியே வந்து அப்பா வெறுத்துறக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவளை நம்ம ஹீரோயின் அவளை பற்றி சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அதனால எனக்கு குழந்தைங்கன்ட்டு அப்போ இருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அப்பா ஒரு இன்ஜினியர், ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பெருவழி, நான் அரியர்ஸ் வச்சுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே சத்தம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ நீ என்னை எப்போ மீட் பண்ணால் உனக்கு எப்படி என்னை தெரியுண்ட. ஓ அதுவாக நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அப்போ இருந்தே நீங்கள் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்க, உங்களை மீட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு இன்டர்ன்ஷிப் மூலமாக உங்கள் கம்பெனிலேயே ட்ரைனிங்காக 3 மாதம் வந்திருந்தேன், அப்போ தான் நான் எதார்த்தமாக மீட் பண்ணோம், அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி காட்டும்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் இங்கே கட் பண்ணி மசியானை காட்டுறாங்க. நம்ம மசியானை வந்து அவங்க அப்பா பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் வரான். ஆனால் அங்கே உள்ளவங்க நீங்கள் யார், நீங்கள் திடீர்னுலாம் போக முடியாது, மீட்டிங் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனை எதுவுமே கேட்காம இல்லை நான் எங்கள் அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கதை திறந்து பார்த்தா எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவனை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, எதுக்கு எங்கள் அப்பா வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. உடனே அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம அப்பாவுக்கு ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வேகமாக அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா உடம்பு முடியாமல் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கார் போல இருக்குது, அதனால் இப்போ அவரால் சரியாக கம்பெனிக்கெலாம் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டுட்டு சியானு அப்படியே வருத்தப்படுறான். ஆனால் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, நீ என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆனால் இப்போ என் உடம்பு முன்ன மாதிரிலாம் இல்லை, அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ்லாம் இப்போ ரொம்பவே டல்லாக போயிடுச்சு, நான் என் பிஸ்னஸ் எங்கே தொலைச்சிடணும்னு எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கும் இப்போ முன்ன மாதிரி வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இந்த பிஸ்னஸ் எப்படியாவது நடத்தணும், எனக்கு வேறு வழி இல்லை, என் பிஸ்னஸ் என் கண்ணு முன்னாடியே அடிடுது, என்னால் பார்த்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப உருக்கமாக சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டோன்னே சியானுக்குமே ஒரு மாதிரி மனசுலாம் மாறுது, நான் இதை பற்றி யோசனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பி வரான். வந்தவொடனே நம்ம ஹீரோயின்ட்ட இதெல்லாம் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அவனுக்கு சொல்கிறான், நீங்கள் உங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வயசான காலத்தில் அவங்க நம்மள்கிட்ட கேட்குற ஒரே உதவி இதுதான், நம்ம அவங்களுக்காக இது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை நினச்சி உங்கள் அப்பாவும் சந்தோஷப்படுவார், இருக்கிற வரைக்கும் அது உங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கட்டும், பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன கடமைலாம் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் மனசும் மாறுது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரான். வந்துட்டு அங்குள்ள மேனேஜர்ட்டையும் சொல்கிறேன், இனிமேல் நானே ஆஃபீஸை வந்து கேர் எடுத்துக்கிறேன், எனக்கு இதை பற்றி எல்லா விவரமும் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், அதெல்லாம் எல்லா ஃபைலையும் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவங்களும் நம்ம இன்சியான்ட்ட எல்லா ஃபைலையும் ஒப்படைக்கிறாங்க. அப்போ தான் அந்த கம்பெனி ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் தெரிய வருது. இதை நினச்சி அவனுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் புதுசாக ஒரு ஹோட்டல் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் போல இருக்குது, அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் அங்கே உள்ளவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லீயும் மாந்தி ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, ஆனால் மாந்தி இப்போ புதுசாக ஒரு படத்தில் நடிக்க போகிறானா, அந்த படம் அவளுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மாந்தியை பற்றியும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மாந்தி ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறா போல இருக்குது, அதில் ஏகப்பட்ட ஊழல், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே லீ தான், லீயும் அவளுக்கு துணையாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா நம்ம ஹீரோ மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, என்னது என்னை பற்றி இந்த அளவுக்கு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவனை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மேனேஜர் அங்கே வந்துட்டு இவங்க பேசலாம் கேட்டுட்டு நான் போய் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு போக போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஹோட்டல் ப்ராஜெக்ட் போக போதில் இருக்குது. அதுக்காக ஓப்பன் வில்ல தான் இப்போ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவும் ரிப்பனை கட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரமாக வந்துடும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹோட்டல் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம சியானை கட்டுறாங்க. மேனேஜர் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி எதனால இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போணுச்சு, நம்மளோட கோ பார்ட்னர் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போ எல்லாருமே வந்து டி கம்பெனியோட போய் சேர்ந்துட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னோன்னா, ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பற்றி நம்ம வந்து லீன் அங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுவைக்கு கால் பண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஈவினிங் வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை வந்து அந்த பிஸ்னஸ் விஷயமா கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டே இருக்கான். அதாவது உங்கள் அப்பா எதுக்கு திடீர்னு எங்கள் அப்பாட்ட வந்து பார்ட்னராக இருந்த விலகுனாரு, இப்போ உங்கள் அப்பா யார்கிட்ட பார்ட்னராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிவிட்டு, நான் இப்போ தானே புதுசு, எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே தெரியல, ஆனால் எங்கள் அப்பா இப்போ தான் ஏதோ ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, அது எந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சியான்னு கேட்குறேன். அதுக்கு அவளும் எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, நீ ஏன்னா கம்பெனியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா, நம்மளை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இல்லை மறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடான். ஆனால் இவனும் சரிஞ்சுட்டு குடிச்சிட்டு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காளா. அப்போ அந்த கிளப்பில் வந்து ஒருத்தன் இவள்கிட்ட தப்பாக நடக்க போகிறான். இவளும் ஓங்கி கணத்தில் அரைஞ்சிடா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட மேனேஜர் அங்கே வந்துடுறாரு. அடி வாங்கின அந்த பொறிக்கு போயிடும். நம்ம யுவைட்டையும் வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கல்லாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று அந்த ஹாங்கு தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு அந்த அவன்கிட்ட வந்து காப்பாற்றிட்டு, சரி வாங்க மேடம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா போல இருக்குது. அதனால் அப்படியே மயங்கப்பட்டு விழுந்துடா. செரிஞ்சுட்டு இவளை காரில் கூட்டிகிட்டு வந்தால் இவள் ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. கதவை திறக்கிறேன், அது பண்ணுறேன், வாமிட் வருது, சட்டையை கலட்டுன்ட்டு ஏகப்பட்ட இது பண்ணோன்னா அவனு பொறுத்து பார்த்துட்டு ஐயோ தேவையில்லாத தலைவலியை நானே தலையில் இழுத்து போட்டுக்கிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டியாவது மயக்கத்தை தெளிய வைக்கலான்னு பார்த்தாலும் அவன் அப்பவும் சரியாக வரல. அம்மா தாயே எந்திரிமா, அவன் வீட்டுக்கு போனோம்ல, என்னம்மா இப்படி மட்டையாயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் பிடிச்சி எழுப்ப கடைசியில் உழுப்பு நழுப்பில் அவர் மேலேயே வாந்தி எடுத்து தான் பாக்கி. ஐயோ இது என்னடா நல்லது செய்ய போய் இப்போ எனக்கே வினையா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாவம் அந்த மேனேஜரும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது மாந்திட்ட வந்து ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டுருக்கு போல இருக்குது. எல்லோரும் மாந்திட்டே கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் பிஸ்னஸில் நிறைய ஊழலாம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் லீயை வச்சு சரி கட்டிட்டதாக கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க மாற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கா. அப்புறம் உங்களுக்கு லீக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு மாந்தி சொல்கிறா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எந்த கம்பெனியில் எந்த ஊழலும் பண்ணல, அதுக்கு எனக்கு லீவும் துணையாக இல்லை, அதுவும் இல்லாமல் நானும் லீவும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறது வந்து இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போகிறா. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கே வந்து மாற்றி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்குது. உடனே இதை பற்றி பேப்பரில் எல்லாத்துக்கும் நியூஸ் வருது. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, என்னது உனக்கும் அவளுக்கும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பேப்பரில் வருது, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஜேர்னலிஸ்ட்டாக போட்டது, மற்றபடி மாற்றிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எதுக்கு தேவையில்லாத தப்பு அப்படி ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குது, நான் புதுசாக ஹோட்டலோட ப்ராஜெக்ட் வேறு இப்போ நான் ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்தால் எனக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் மேனேஜர் விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது எல்லாமே ஒரு பொய்யான ரூமர் தான், இது இப்போல்லாம் பேச சொல்லி சொன்னதே வந்து மாற்றி தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரிச்சுட்டு சொன்னோன்னே ஆனால் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் மாந்தியா அப்படி பண்ணா, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி மாந்தி மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். நியூஸ் பேப்பர்லலாம் இந்த மேரேஜை பற்றி போயிட்டு இருக்கிறத பற்றி நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஆனால் இதை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுன்னா அவளுமே இந்த நியூஸை கேட்டுட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவும் இங்கே மாற்றி கால் பண்ணி, எனக்கு உன்னை மீட் பண்ணணும் போல இருக்குது, கொஞ்சம் பேசுனா நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளும் ரொம்ப சந்தோஷமாக ஓ வரனே அப்படிங்கிற மாதிரி வரா. ஆனால் அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடு எல்லாமே இவனும் ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் மாந்தி சொல்கிறா, தேவையில்லாமல் அந்த ஜேர்னலிஸ்ட் நிறையா ரூமர்ஸ்லாம் நம்மளை பற்றி தப்பாக கலப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ எனக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து வாழணும், டாங்குவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்குன்னு அழகான குழந்தைகள்லாம் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னேன். நம்ம ஹீரோ இல்லை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னு மாற்றி அப்படியே அதிர்ச்சி ஆகிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நானும் 2 வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம், நீங்கள் எதுக்காக இப்போ பிரேக்கப் பண்ண போகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டாக விளாண்டுட்டா, நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்க
எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கு நம்ம மாற்றியே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க, என்னால் உங்களை விட்டு வாழவே முடியாது, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. ஆனால் நம்ம ஹீரோவாக முடியவே முடியாது, இனிமேல் நீ நானும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது சரியாராது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா உன்னை மாற்றி அப்படியே என்னது நீங்கள் என்ன வேணாலும் தருவீங்களான்ட்டு. என்ன வேணாலும் தருவேன். ஓ அப்படியே, அப்போ உங்களோட ஷேர்லேருந்து எனக்கு 30% தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நம்ம ஹீரோ கண்டிப்பாக உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். ஆனால் மாந்தியால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அவன் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் சியானை பார்க்குறதுக்காக வந்துடு. அவனை சியானை என்னது இவ்வளோ இயர்லியாக இங்கே வந்திருக்கா, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளும் அழுதுகிட்டே சொல்கிறா நடந்ததெல்லாம் பற்றி. ஆனால் அவனை பற்றி தான் தெரியுமா, அவன் யாரையும் லவ் பண்ணவும் மாட்டான், மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டான், அவனுக்குலாம் சும்மா பெண்கள்லாம் விளையாட்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவன் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருந்தேன், ஆனால் அவன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றி அழுகும்போது, சரி அவனோட ஷேர்லேருந்து 30% உனக்கு கிடச்சிருச்சுல, அதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது, உனக்கு நல்லா திறமையாக அழகும் இருக்குது, நீ உன்னோட சினிமா இண்டஸ்ட்ரியை பாரு அப்படிங்கிற மாதிரி சியானை எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்துகிறான். இருந்தாலுமே மாந்தியால் ஏற்றுக்கவே முடியல. அவன் இல்லாமல் என்னால் வாழ்கிற வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, நான் 2 வருஷமாக அவங்க கூட இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றியும் பாவம் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அதாவது பேப்பரில் உங்கள் நியூஸை பார்த்தேன், நீங்கள் மாந்தியை மேரேஜ் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவை நான் அதை பற்றிலாம் இப்போ உன்ட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியாவும் இல்லை, அதெல்லாம் நீ தேவையில்லாமல் டாங்கோவை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து எந்திரிச்சு போனோன்னே நம்ம ஹீரோயினா கொஞ்சம் நிம்மதியாகவும் அப்படியே கவலையாகவுமே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இங்கே மேனேஜரையும் யுவையும் காட்டுறாங்க. எதுக்கு உங்கள் 2 பேரையும் இப்போ அடிக்கடி காட்டுறாங்கன்னு தெரியல. யுவையை நம்ம மேனேஜர் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெயிலாக அப்படி நடந்து வரும்போது பார்த்தா அவளோட ஹீல்ஸ் வந்து ட்ரைனேஜ் மூடியில் வந்து மாட்டிக்கிறது. இவளும் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து 2 பேரும் மறுபடியும் நான் அவள்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மேனேஜர் தான் வந்து அவளை காப்பாற்றிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களோட ஹீல்ஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்றான். அதோட பார்த்தா ஹீல்ஸ் உடஞ்சிருச்சு. அதேமாதிரி கம்மு போட்டு ஒட்டி கொடுத்துட்டு சரி இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஹை ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் அவளுக்குமே தெரிய வருது லியோட மேனேஜர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ லியோட அசிஸ்டண்டா நீங்கள், எனக்கு இதை பற்றி அவங்க தெரியவே தெரியாது, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, போதும் போன தடவை நீங்கள் குடிச்சிட்டு என்னை ரொம்ப பாடாப்படுத்திட்டீங்க, இப்போவாவது ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொன்னோன்னா, இவளும் இதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி போகலாம் என்னால் முடியாது, அதனால் நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னோன்னா அவனும் சரி இந்த ஒரு தடவை மட்டும் தான் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த மேனேஜர் ரொம்ப கோவமாக வராரு. நீ என்ன வேலை பார்த்துருக்கா பாரு, நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இப்போ அவங்க வேறு கம்பெனியோட ப்ராஜெக்டை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்கா. இதுக்காகத்தான் உன்னை நான் மறுபடியும் வேலைக்கு சேர்த்தேன்னா, டீம் லீடர் ஆக்கணும்னா உன்னால் ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாதா, இதுதான் உன்னோட பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன் சார், ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அவங்களுக்கு நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ண விருப்பம் இல்லை, அதுக்கு மேலே என்னால் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எல்லாரும் தான், இவங்க கீழே நீங்களாம் ஒர்க் பண்ணீங்க, நீங்களாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், உங்களையெல்லாம் நம்பி நான் கொடுத்தேனே, என்னைய சொல்லணும், ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியல, இதால் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் எல்லாரும் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அந்த மேனேஜர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அதோட சரி சார், இதுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட அங்கேருந்து வேலை விட்டு போகிற. அதோட ஃப்ரெண்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. நீ ஏன்டே ரிசைன் பண்ணால் நம்ம வேணால் சிஓட்ட பேசி பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை என்னால் உங்களுக்கும் வேலை போகக்கூடாது, நானே இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட வேலையை விட்டு இப்படி கவலையோட வந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.